வேலைக்கு போகிறாத நீங்கள் அப்போ 3 விஷயத்தை நினச்சிங்க. முதல் விஷயம், காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை நீங்கள் பாராட்ட தொடங்குங்க. ஏன்னா உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையை பல பேர் குலைச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதையும் கண்டுக்காதீங்க. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நான் இன்றைக்கி திறமையாக பணிபுரிய போகிறேன், என்னுடைய வேலை சிறப்பாக இருக்க போகுது, நான் இன்றைக்கி செய்கிற வேலையில் எல்லாரும் என்ன பாராட்ட போகிறாங்க அப்படின்னு நீங்களே பேசிக்கங்க. இதை கேட்குறதுக்கு ஒன்றும் சுலபமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆரம்பத்தில், உங்களுக்கே நீங்கள் சிரிப்பீங்க. ஆனால் போக போக உங்களுக்கான தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட உருவாகும். அந்த தன்னம்பிக்கை உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய உதவும். எப்போவுமே உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஆக முதல் விஷயம் தன்னம்பிக்கை. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் நமக்கு கோபம் எப்போ தெரியுமா? இயலாமை, ஏமாற்றம், இந்த 2 விஷயம் வரும்பொழுது கோபம் வரும். ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கலை. இந்த 2 இருக்கும்போது கோபம் நிச்சயமாக வரும். இந்த கோபத்தை பணியிடத்தில் காமிக்காது. ஏன்னா கோபத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பயிற்சி செய்யலாம். அந்த கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தின் மூலாதாரத்தை கவனிங்க. எந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, ஏன் வருதுன்னு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே திருப்பி விட்டுட்டிங்கன்னா எதிரில் இருக்க ஆளை போட்டு காய்க்க மாட்டீங்க. அப்படி காய்க்கலான்ற போது நிச்சயமாக அந்த சூழ்நிலை மாறும். அந்த கோபத்தின் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். ஏன் கோபம் வருது, இதை எப்படி நான் தவிர்க்கலாம், எந்த முறையில் சொன்னால் அந்த பணி நடக்கும், அது மட்டும்தான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறத தவிர அந்த கோபத்தை பிடிச்சி தொங்காதீங்க. கோபத்தை தவிருங்கள். இது மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும். 3வது விஷயம், நீங்கள் செய்கிற பணியில் ஏதாவது பின்னடைவு நடக்குது, ஒரு சில விஷயங்கள் தவறாகுது, அதன் மூலமாக பெரிய ஒரு விளைவு ஏற்படுதுன்னா முதல்ல பதறாதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சுற்றி இருக்கிற போட்டு பழி போடாதீங்க. நீங்கள் பணி புரிஞ்சுனா இவர் சொன்னது செய்யலை, அவர் செய்யலை, இவனால் தான் வந்தது, அவனால் தான் பழி போடாதீங்க. அந்த தவறின் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க, அதனால தான் அந்த தவறு வந்திருக்கு. அந்த தவறின் மூலமாக என்ன செய்யலாம்ன்றதை கற்றுக்கிட்டு தான் போகிறோம். அதை கற்றுக்கிட்டு அடுத்த முறை தெளிவாக செய்யுங்க. ஒரு உறுதியான மனத்தோடு இருங்க. அந்த தவறை கண்டு பயப்பட்டு அடுத்தது நான் இந்த வேலையே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பலவீனம். ஆக தவறை கண்டு அஞ்சாதீர்கள், தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த 3 விஷயத்தை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும், உங்கள் வாழ்க்கையும் பலமாக இருக்கும். இதுபோல் நம்முடைய வேலையும் நம்முடைய தரத்தையும் உயர்த்துகின்ற சிந்தனையை சிந்திப்பதற்கு கார்த்திக் குமாரன் இம்ப்ரெஷன்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிச்சிங்கன்னா நாம் இது போன்ற பல அருமையான சிந்தனையை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.